அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் பருவம் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பிரிவுல இருக்கிற உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த பாடத்துல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அறிவியல் வளர்ச்சியின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாத துறைகளே கிடையாது. எல்லா துறைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறி இருக்கிற கணினி, கம்ப்யூட்டர், அதை பத்தி தான் நம்ம இந்த பாடல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தலைப்பு உள்ளங்கையில் ஓர் உலகம். இந்த பாடல பார்க்கலாம் வாங்க. கணினியினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் பயன்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து நம்ம மருத்துவத்துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மற்ற எல்லா துறைகள்லையுமே, ஆராய்ச்சி துறையா இருக்கலாம், எல்லா துறைகள்லையும் மிக அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணினி. இந்த கணினியை பற்றிய இந்த பாடல் தான் வாங்க பார்க்கலாம். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன், இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன், விரைந்தே அனுப்ப துணை புரிவேன், தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே, உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே, என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில், உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார், என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். ஓகே, இப்போ இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களையும் நம்மளால இணைய வசதி இருந்தா மட்டும் போதும், நம்ம கணினியின் உதவியோட எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கலாம், எல்லா தகவல்களையும் நம்மால பெற முடியும். இப்ப நாம இந்தியாவில் தமிழகத்துல ஒரு இடத்துல இருக்கோம். இங்க இருந்து நாம ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமேசான் காடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். அல்லது சைனாவில் ஒரு தலைநகரம் எப்படி இருக்கும், பெய்ஜிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பசிபிக் சி கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நமக்கு நிறைய வீடியோஸ் மற்றும் தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம ஒரே இடத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்ம கையில உள்ளங்கையில சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கணினி. இப்ப கணினியை சுருக்கி நம்ம மொபைல், தொலைபேசியில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கணினி நம்ம அத்தியாவசியமா எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, அப்போ நம்ம ஒரு தகவல் அனுப்புறோம் அப்படின்னா அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஆள் போய் தகவல் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பறவைகளுடைய காலில் குறிப்புச்சீட்டு எழுதி அனுப்புற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடைய தபால் துறை வந்துச்சு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா தகவல் எல்லாம் அதிகமா பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் தந்தி முறை, அதாவது கம்பி வழியா நம்ம தகவலை செலுத்திட்டு தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காலத்துல இல்லை. இப்ப நாம என்ன பண்றோம், தொலைபேசி மூலயமாகவும் கணினி மூலயமாகவும் உடனுக்குடனே இப்ப நாம இங்க போட்ட அடுத்த செகண்ட்லே அந்த மெசேஜ், அந்த தகவலானது யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அவங்கள போய் சேருது. அதுக்கு காரணம் இந்த கணினி தான். அப்போ இந்த உலகத்தை நம்ம உள்ளங்கையில் சுருக்கி கொடுத்துருக்கு. அந்த கணினியை நாம அத்தியாவசிய தேவைக்காகவும் நல்ல விஷயங்களை நாம கத்துக்கிறதுக்காகவும் நிச்சயம் பயன்படுத்தணும். அப்போ கணினிக்கு ஓய்வு என்பதும் கிடையாது, அது எப்பவுமே சோர்வடையாது. எந்த ஒரு பொருளினுடைய செய்தியையும் நீங்க தேடினாலும் ஒரு நொடியில உங்ககிட்ட கொடுத்துரும். அதுதான் உலகத்தை சுட்டி காட்டும் ஒரு கண்ணாடி போன்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணினியை எல்லாரும் அழைக்கிறதா இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த பாடல் ஒரு அழகான பாடல். இந்த பாடல்ல இருக்கிற பயிற்சியை நம்ம கீழே பார்க்கலாம்.
நீங்க பாருங்க, சொல் பொருள் தரணி அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? உலகம். தரணி என்பதன் பொருள் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? அடுத்து சோர்வு. சோர்வுனா என்ன? நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன பொருள்னா களைப்பு. அடுத்து ஏற்றம். ஏற்றம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பகுதியில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?